Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. நீங்க நல்ல அதாவது காலேஜ் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவும். சரியா? இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிடெக் ஐடி நான் படிக்கணும். சரியா? அப்ப பிடெக் ஐடி படிக்கிறதுக்கு ஒரு டாப் 20 காலேஜ் வந்து சொல்லுங்க சார். அதே மாதிரி எப்படி நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த நல்லபடியா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து காலேஜ் முக்கியம் அப்படின்னா நீங்க கோர்ஸை பத்தி ஒரி பண்ணிக்கவே கூடாது. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், எனக்கு ஐடி தான் வேணும், எனக்கு ஈஸி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ஸை நீங்க ஒரி பண்ணிக்கவே கூடாது. இல்ல சார் எனக்கு கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணலாம் பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க கொடுக்கலாம். இப்ப நல்லா நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து காலேஜ் அந்த காலேஜ் வந்து எங்க இருக்கு, அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ், அதுக்கப்புறம் அதோட கவுன்சிலிங் கோட், இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லி உங்களுக்காக கொடுக்குறோம் இந்த வீடியோல. நீங்க இதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணணும் சொல்லி லிஸ்ட் ரெடி பண்ணி வைக்கணும். சரியா? இப்படி நீங்க லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு இதுல ஒரு 5 காலேஜை போய் விசிட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம எல்லா வீடியோலுமே இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்போ உங்க கட் ஆஃப்க்கு தகுந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு, இல்ல சார் எனக்கு அந்த லிஸ்ட் ரெடி பண்ண தெரியல, நீங்க உங்களுக்கு நான் கால் பண்றேன் சார், நீங்க எனக்கு சொல்லுவீங்களா சார் என்னோட கட் ஆஃப்க்கு எந்த மாதிரியான காலேஜ் வந்து கிடைக்கும், அந்த காலேஜை போய் நான் விசிட் பண்றேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்ப வேணா நீங்க தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு காலேஜஸ் வந்து சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அதோட கவுன்சிலிங் கோடு 1. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ். சரியா? அது வந்து கவுன்சிலிங் கோடு 4. பிஎஸ்ஜி. சரியா? கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கேம்பஸ் 2006. அதுக்கப்புறம் அதுல ஐடி வந்து எஸ்எஸ்ல இருக்கு. சரியா? பிஎஸ்ஜி ஐடி வந்து எஸ்எஸ்ல இருக்கு. எஸ்எஸ் அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்க, ஏன்னா ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் ஜிசிடி கோயம்புத்தூர் 2005 கவுன்சிலிங் கோடு. வெங்கடேஸ்வரா ஐடி இருக்கு 12-19 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் தியாகராஜ காலேஜ் 5008 ஐடி வந்து எஸ்எஸ்ல இருக்கு, மதுரையில் இருக்கு. சிஐடி கோயம்புத்தூர். சரியா? ஐடி எஸ்எஸ்ல இருக்கு 2007 கவுன்சிலிங் கோடு. குமரகுரு. சரியா? கேசிடின்னு சொல்லுவோம். ஐடி 2712 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2712. பனிமலர் சென்னை ஐடி இருக்கு 1210. சரியா? பனிமலர் காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வெளியில பரவலா இருக்கும், நியூஸ் வந்து இருக்கும். சரியா? ஆனா ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்க பின்னாடி தான் புரிஞ்சுங்க. அதனால பனிமலர் காலேஜ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, அது உண்மைதான். சரியா? அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் சென்னையில ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடியது 1317. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். சரியா? சென்னையில் இருக்கக்கூடியது ஐடி வந்து 1304. சிஐடி சென்னை 1399. சாய்ராம் சென்னை, இதெல்லாம் சிஐடி சென்னை, சாய்ராம், ஈஸ்வரி, சென்ட் ஜோசப், இதெல்லாம் ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபீஸை பத்தி ஒரி பண்ணிக்கல அப்படின்னா நீங்க அந்த காலேஜ் வந்து கொடுக்கலாம். ஹிந்துஸ்தான் கோயம்புத்தூர் ஐடி 2708. லோயலா ஐக்கம் ஐடி 1450. சரியா? சிஐடி கோயம்புத்தூர் இது ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம், சாரி. அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா கோயம்புத்தூர் ஐடி 2718. கற்பகம் கோயம்புத்தூர் ஐடி 2710. சரியா? கற்பகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேம்பஸ் இருக்கு, அதை நீங்க தெளிவாக பார்த்துக்கணும். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கற்பகம் அதாவது காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2 இருக்கு, அதை நீங்க தெளிவாக பார்த்துங்க. 2710. ராமகிருஷ்ணா. சரியா? 2719. எஸ்என்எஸ் ஐடி 2734. இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்க ஐடிக்கு நீ என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து டாப் காலேஜஸ், அதாவது நல்ல கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள வரக்கூடிய ஐடி காலேஜஸ். சரியா? நீங்க ஐடி தான் படிக்கணும் அப்படி முடிவு பண்ணிருக்கீங்க, ஆனா கட் ஆஃப் வந்து குறைவா இருக்கு, எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜஸ் சொல்லுங்க சார் அப்படின்னா நாம அதை சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். நீங்க எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.